Amen.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயரப்படக்கூடாது. இயேசு இறந்து உயிர் தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்து நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தை அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க தலைமை வான்தூதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்களை முதலில் உயிர் தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக் கொண்டு போகப்பட்டு எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேர்த்திக் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும். Hallelujah.
அல்லது இறை ஆட்சி என்பது இயேசுவின் இரண்டாம்
இயேசுவின் இரண்டாம் வருகை. இரண்டாவதாக இந்த விண்ணரசு எப்பொழுது வேண்டுமானால் வரலாம். அப்படி என்றால் விண்ணரசு என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கும். யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், விண்ணரசு தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. வேறு எவருக்கும் தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலே பல பொய் நற்செய்தியாளர்கள் இயேசு இப்பொழுது வரப்போகிறார், இந்த நாளைக்கு வரப்போறார், அடுத்த மாசம் வரப்போறார், ஜோசியக்காரர் சொல்லிக்கிட்டு நற்செய்தியை அறிவித்து மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், வானக தூதருக்கோ இறை மகனுக்கோ தெரியாது, தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி என்றால் இயேசுவின் இரண்டாம் வருகை தந்தையால் திட்டமிடப்பட்டது. அவர் அனுப்புகிற பொழுதுதான் வரும். மூன்றாவதாக இந்த விண்ணரசுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், விண்ணரசுக்கு எப்பொழுது நாம் தயார் நிலையிலே, விழிப்பு நிலையிலே, எதிர்நோக்கோடு காத்திருக்க வேண்டும். விழிப்பு நிலையிலே கண்ணன் திறந்து வச்சுக்கிட்டு இல்லை, தூக்கம் இல்லை, மாறாக ஒரு தயாரிப்பு எதிர்நோக்கி நிலை. ஒரு எடுத்துக்காட்டுதான், எப்படி படை வீரர்கள், போர் வீரர்கள் எப்படி தயாராக இருப்பார்கள், நமது எல்லையை பாதுகாக்கின்ற அந்த படை வீரர்கள் எப்பொழுதும் தயாராக இருப்பார்கள். அந்த தயாரிப்பை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அல்லது நம்ம வாகனம் ஓட்டினோம், 2 வீலர் 4 வீலர் ஓட்டுறோம், அப்ப நாம் அந்த வாகனத்தை இயக்கி எப்படி தயாராக இருப்போம், எப்படி விழிப்பாக இருப்போம், அந்த ஒரு விழிப்பு நிலை. எனவே விழிப்பு நிலை என்பது கவன நிலை, எதிர்நோக்கு நிலை. போகின்ற இடங்களிலே பள்ளம் இருக்குமா, வேறு இருக்குமா, அல்லது வளைவுகள் இருக்குமா, அல்லது இந்த பாதை நேரானதா, அல்லது அடுத்து என்ன வரும், எதிராக வாகனங்கள் வருமா, என்றெல்லாம் ஒரு விழிப்பு நிலை. அது விபத்து ஏற்படக்கூடாது என்ற விழிப்பு நிலை இருக்கிறதா, அதுதான் எதிர்நோக்கு. ஆக நான்காவதாக இந்த விண்ணரசுக்குள் எல்லோரும் அல்ல, தயாரிப்பாக உள்ளவர்கள் மட்டும்தான் நுழைவார்கள். சிலர் உள்நுழைவர், சிலர் மறுக்கப்படுவர், சிலர் மறுக்கப்படுவர். ஆக இதுதான் விண்ணரசுடைய நிலையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்திலே நடந்த திருமண நிகழ்ச்சிகளை எண்ணத்தில் வைத்து இந்த உண்மையை சொல்கிறார். திருமண நிகழ்வு என்பது ஒரு அழகான நிகழ்வு. 7 நாட்கள் அவருடைய திருமண நிகழ்வுகளை அவர் கொண்டாடுவார்கள். ஒரு மாதமாக அவருடைய செலிப்ரேஷன் போய்கிட்டே இருக்கும். நம்மள மாதிரி உடனே நாங்கள் முடிச்சிட மாட்டாங்க. நம்மளுக்கு திருமணம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணை ஒவ்வொரு வீட்டுக்காக விருந்துக்கு கூப்பிடுவோம். அதுதான் இந்த நிலை. ஆக திருமணமானவுடன் மணப்பெண்ணை அழைத்துக் கொண்டு மணமகன் இல்லத்திற்கு வருவார். அப்பொழுது மணமகளின் தோழியை காத்துக் கொண்டிருப்பார்கள், மணமகனை வரவேற்பதற்காக. அந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்கிறார். இந்த நிகழ்வை ஆண்டவர் 10 பேரை குறிப்பிடுகிறார். 5 பேர் அறிவியலிகள், அறிவில்லாதவர்கள். அப்படி என்றால் இன்னும் 5 பேர் முன்மதியுடையவர். முன் என்றால் முன்னாக சிந்திப்பது, முன்னாக சிந்திப்பது. மதி என்றால் செயல்பாடு, மதி என்றால் செயல்பாடு. அப்படி என்றால் என்ன செயல் நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே சிந்திக்கிறவர்கள் முன்மதியுடையவர். இந்த 10 பேரை குறித்து 2 குழுக்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இந்த 2 குழுக்களுக்கு சில ஒற்றுமைகள் இருக்கிறது. 3 ஒற்றுமைகள். ஒன்று, அவர்கள் மணமகனை எதிர்கொள்ள எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, எல்லோருமே தூக்க மயக்கத்தில் உறங்கி விடுகிறார்கள். மூன்றாவதாக, எல்லோருக்குமே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லோரும் விளக்குகளை சரி செய்ய தயாராகிறார்கள். இதற்குள்ள வித்தியாசங்கள் என்ன? முன்மதியுடையவர்கள் விளக்குகளோடு எண்ணெயை எடுத்து வந்தார்கள். முன்மதியற்ற அறிவியலிகள் விளக்குகளை மட்டும் எடுத்து வந்தார்கள். முன்மதியுடையவர்கள் எப்பொழுதும் அவர்கள் தயாரிப்பு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். முன்மதியற்றவர்கள் அறிவற்ற, பயனற்ற அறிவுரைகளை நம்பினார்கள். என்னடா நீங்க சொன்ன எங்களுக்கு என்ன பத்தாது, நீங்க போய் கடையில் வாங்கி கொடுங்கள், அந்த இடமே கடைகள் திறந்திருக்காது என்பதை கூட அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. அப்படி என்றால் இது ஒரு பயனற்ற அறிவுரை. நாமும் பயனற்ற அறிவுரைகளை நம்புகின்ற பொழுது இறையரசு நாம் தவறு விடுவோம். ஆக இந்த ஒற்றுமைகள், வேற்றுமைகள், அவர்களுக்குள்ள இந்த பண்புகள் நம்மளுக்கு எதை அழைத்து கொடுக்கிறது? 3 காரியங்கள். ஒன்று, தன்னறிவு. தன்னறிவு என்றால் தயாராக இருக்கின்ற சுய அறிவு. ஒரு திட்டமிடல். இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதற்கு திட்டங்கள் என்ன? இதுதான் தன்னறிவு. ஆக நான் மணமகனை வரவேற்க போகிறேன் என்றால் எதற்குள்ள தயாரிப்பு? தன்னறிவு முதலிலே. ஆக இறையரசுக்கு நான் என்னையை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள்
ஆக இறைவனுடைய அரசுக்கு ஒவ்வொரு நாளும் தயாரிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய வருகை யாருக்கும் தெரியாது. இதுதான் தன்னறிவு. இரண்டாவதாக இந்த தன்னறிவு மட்டும் இருந்தால் போதாது, தயாரிப்பு செய்துவிட்டு, அதாவது தன்னறிவு திட்டங்கள் செய்துவிட்டு தயாரிப்பு இல்லாமல் இருந்தால் அதற்கு பயனில்லை. எனவே தயாராக இருக்க வேண்டும். ஒரு திட்டத்தை தீட்டியவுடன் தயாராக இருக்க வேண்டும். தயாரிப்பு என்பது ஒரு மனித வாழ்க்கையை அடிப்படையாக ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக இது மட்டும் போதாது, தன்னறிவு, அதாவது திட்டங்கள், தயாரிப்பு, அந்த திட்டங்களுக்கான தயாரிப்புகள். ஏதாவது ஒன்றை நாம் திட்டமிட்டு வீடு கட்ட திட்டமிடுறோம், அந்த திட்டத்தோடு விட்டுவிட்டால் வீடு கட்ட முடியாது. அதற்கான தயாரிப்பு செங்கல், மண் எல்லாம் வாங்க வேண்டும். அதற்குரிய பணத்தை திரட்ட வேண்டும், ஆட்களை திரட்ட வேண்டும். இதுதான் திட்டமிடுதல். இந்த திட்டமிட்டவுடன் முடித்து விடுவதில்லை, எதிர்நோக்கு நம்பிக்கை. இந்த வீட்டை என்னால் கட்டி முடிக்க முடியும். ஒருவேளை கட்டி முடியவில்லை என்றால் தடைகள் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? இது துணிவு. எதிர்நோக்கு என்பது துணிவு. ஆக இறை அரசு, இறைவனுடைய வருகைக்கு நான் என்னையே தகுதியாக நான் மாற்ற வேண்டும் என்றால் எனக்கு தேவை தன்னறிவு. இரண்டாவதாக தயாரிப்பு. மூன்றாவதாக எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, ஒரு எதிர்நோக்கு நம்பிக்கை. என்றால் நமது வாழ்க்கையிலே பல்வேறு விதமான வேதனைகள், தடைகள் எல்லாம் வரும். அதை நாம் எதிர்கொள்வதற்கான துணிவு வேண்டும். இந்த மூன்று நிலைகள், அதாவது தன்னறிவு, தயாரிப்பு, எதிர்நோக்கு, இந்த மூன்று நிலைகளுக்கு ஒரே ஒரு வார்த்தை உண்டு, அதுதான் ஞானம் என்று முதல் வாசகம் அழகாக சுட்டி காட்டியது. ஆக நமக்கு முதலிலே தேவையானது கடவுளின் ஞானம். கடவுளின் ஞானம் இல்லை என்றால் நமது வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. என்றால் இறைவனை ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறார். கடவுளிலிருந்து அனைத்து ஞானம் வெளிவருகிறது. அவரே ஞானத்தின் அதிபதியாக இருக்கிறார். எத்தனையோ புத்தகங்களை வாசித்திருப்போம், எத்தனையோ மனிதர்கள் நமக்கு எதையோ எல்லாத்தை பற்றி சொல்லியிருப்பார்கள். ஞானத்தை பற்றி தெளிவாக, ஞானம் என்றால் என்ன, அதன் செயல்பாடு, அதன் பண்பு என்பதை பற்றி தெளிவாக கூறிய ஒரே புத்தகம் திருவிழி மட்டும்தான். நீ எத்தனை புத்தகங்களை வாசிக்கலாம், எத்தனையோ மனிதர்களின் அறிவுள்ள வார்த்தைகளை, பேச்சுக்களை, பிரசங்கங்களை கேட்கலாம். ஆனால் ஞானமுள்ள பேச்சுக்களை, ஞானமுள்ள வார்த்தைகளை நீங்கள் எங்கும் கேட்க முடியாது. இறை வார்த்தை மட்டும்தான், திருவிழி மட்டும்தான் இறை வார்த்தை. இந்த சாலமோன் ஞானம் என்ற புத்தகம் எழுதியது யார்? சாலமோன். அவர் இறைவனிடம் கேட்டது எனக்கு ஞானத்தை மட்டும் என்றால் அவர் எழுதிய வார்த்தைகள். அந்த சாலமோனின் ஞானம் 7வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, ஞானத்தினுடைய ஞானம் என்றால் என்ன என்பதை 42 வார்த்தைகளில் சொல்லியிருப்பார். 42 காரியங்களை சொல்லியிருப்பார். ஞானம் என்பது என்ன என்பதை பற்றி ஒன்றாக சொன்னால் நேர்மாயிடும். ஆக அவர் ஞானம் எப்படிப்பட்டது அந்த வாசகம் முழுவதும், அந்த வார்த்தை வீட்டில் நீங்க வாசித்து பாருங்க. சாலமோனின் ஞானம் இஷ்டம். சாலமோனின் ஞானம் 7வது அதிகாரம் 22, 21 வருஷம் 42 காரியங்களை சொல்லியிருப்பார். ஞானம் என்பது அறிவுடையது, தூயது, கடவுளின் ஞானத்தை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவருக்குரியது. இது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தன்மையுடையது, நன்மை கொண்டது, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டது, பகுத்தறிவுக்குரிய தன்மையை கொண்டது. ஞானம் என்பது உயிரூட்டம் உள்ளது. ஞானம் என்பது தெளிவான தன்மையை கொடுப்பது. ஞானம் என்பது திட்டமிடல். ஞானம் என்பது தயாரிப்பு. ஞானம் என்பது ஒரு கரைபடாத கண்ணாடி. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். 42 காரியங்களை சொல்லியிருப்பார். அழகான காரியங்கள். ஞானம் தொடர்ந்து அவர் சொல்வார், இந்த ஞானம் நமக்கு என்னென்ன பலன்களை தரும், இந்த ஞானத்தை நான் பெற்றிருக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை அவர் 12 காரியங்களை சொல்லியிருப்பார் என்று முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். ஞானம் என்பது கடவுளுடைய மனதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஞானம் என்பது உனது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியை தரும். ஞானம் என்பது நீ இயற்கை செய்வதற்கான வலிமையை தரும். ஞானம் என்பது உன்னை எல்லா சூழ்நிலையும் உயர்த்துகின்ற ஒரு மனிதனை மாற்றும். ஞானம் என்பது அதை தேடுவோருக்கு கிடைக்கும், அதை நாடி செல்லுவோருக்கு அது தன்னுடன் தங்கும். அது இவ்வாறு 12 காரியங்களை சொல்லியிருப்பார். ஆக இந்த ஞானத்தினுடைய செயல்பாடு எது என்றால் எதிர்நோக்கு. எதிர்நோக்கு என்பது என் வாழ்க்கையில இறைவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும் என்ற 2ஆம் வாசகம் அழகாக சொல்லியது. இந்த எதிர்நோக்கை பற்றி என்ன எதிர்நோக்கு? தெசலோனிக்கே மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து உடனே வந்து விடுவார். 2வது உடனே வந்து நினைக்கிறார்கள். இயேசு வரவில்லை. 2வது நடக்கவில்லை. எனவே அவர்கள் நம்பிக்கை இழந்து போனார்கள், எதிர்நோக்கி இல்லாமல் போனார்கள், பாவத்திலே வாழ ஆரம்பித்தார்கள். எனவே பவுல் சொல்கிறார், மற்ற மனிதரை போல நீங்களும் எதிர்நோக்கி இல்லாத மனிதராக
இரண்டாவதாக தலைமை வானதூதர்கள் ஒளி முழங்குவார்கள், சத்தமிடுவார்கள். மூன்றாவதாக எக்கால முழங்கும், கடவுளுடைய எக்கால துதி முழங்கும். நான்காவதாக இயேசு கிறிஸ்து மேகத்தின் நடுவே இறங்கி வருவார். இந்த 4 காரியங்கள் அவர் வருகிற பொழுது 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, முதலிலே அவரின் நம்பிக்கை வைத்து இறந்தவர்கள் அனைவரும் உயிர்த்தெழுவர். இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு மேகங்களிலே ஆண்டவரை சந்திப்போம். ஆக நாம் ஆண்டவரை எங்கே சந்திக்க போகிறோம்? மேகங்கள் நடுவே ஆண்டவரை சந்திக்க போகிறோம். ஏதோ கற்பனையான விண்வெளிகள் அல்ல, மாறாக விண்ணங்களில் இருந்து இறங்கி வருகின்ற தேவனை மேகங்கள் நடுவே, மேக கூட்டங்கள் நடுவே நாம் இறைவனை முகமுகமாய் தரிசிப்போம், அவரோடு வாழ்வோம். இதுதான் பல மனிதர்கள், பல குழப்பவாதிகள் இந்த உலக அழிவை பற்றி பேசுகிறார்கள். இல்லை, உலகம் அழிவு என்பது இல்லை, உலக முடிவு என்பது இல்லை. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுதே இறைவன் வருவார். உலகம் அழிச்ச பிறகுதான் ஆண்டவர் வருவார் என்ற பொய்யான நம்பிக்கையற்ற நற்செய்தியை நம்பாதீர்கள். குழப்பவாதிகளை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா ஒரு சிலரை பார்த்தோம்னா, நான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 40 வருஷமா ஒரு டிவியை பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் வருவார் வருவார் 40 வருஷம் சொல்லிக்கிட்டே ஒருத்தர். ஆனா என்ன வரல. ஆக குழப்பவாதிகள் அதை நீங்கள் நம்பாதீர்கள். தெளிவாக இருக்கிற தயாரிப்பு, திட்டமிடுதல், விழித்திருப்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கையோடு வாழ்வோம். இறைவன் விண்ணரசுக்கு நம்மை நாம் சுத்தமாக்கிக் கொள்வோம். இறைவனை பெறுவோம். ஆமென். எழுந்து நமது நம்பிக்கையை நினைக்கிறோம். எதிர்நோக்கியோடு இருக்கிற அழைப்பு விடுக்கிற தேவனிடம் விண்ணரசுக்குரிய மகிமையை பெற்றுக்கொள்ள தேவையான வரத்தை நாம் இப்பொழுது கேட்போம். அன்பின் இறைவா, எங்கள் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரையும் பாதுகாத்து மக்களை இறை அன்பில் ஒன்றிணைக்கும் கருவிகளாக அவர்கள் எந்நாளும் செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது நாட்டு தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் ஜாதி, இன, மொழி, மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற வன்கொடுமைகளை அறவே இருக்க, அயராது ஒழிக்க துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வறுமையில் வாடுவோர்,
நோய்களில் துன்புறுவோர், ஆதரிக்க யாருமற்றோர் ஆகியோருக்காக நாங்கள் உதவிக்கரம் நீட்டி செயல்படும் நல்ல மனத்தினை எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணரசில் பங்கு கொள்ள தகுதியுடைய மக்கள்களாக நாங்கள் வாழவும் எந்நாளும் விழிப்புடன் இருந்து எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யவும், பாவங்களை விலக்கி பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளவும், இதோ விளக்குகளை ஏந்தி தயாராக இருக்கிற அந்த முன்மதி உடையவரை போல எங்கள் செயல்களும் ஒளி இருந்ததாக இருக்க விண்ணரசுக்கு நன்களை நாங்கள் தயாரிக்க உமது திருமகனின் இரண்டாம் வருகைக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் விழிப்புடன் தயாரிப்புடன் எதிர்பார்ப்புடன் தயாரிக்க எங்களுக்கு தேவையான அருள் வளங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மிடம் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். Amen.
Hallelujah.
வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்கு நிலையான அமைதியை படைக்கிறோம். தயாரிப்பாய் எதிர்நோக்கிடுங்கள் என்று அவருடைய வருகைக்காக நம்மை அழைக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையை மதிக்கும் செவன் உலகின் பாவங்களை போக்குகிறவர். திருச்சபைக்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பேர் பெற்றோம். கைகளிலே உங்களுடைய 2 கால்களை வைத்து திருவிருந்தை பெற்றுக்கொண்டு அங்கே அதை நீங்கள் அறிந்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நன்கொடை உங்களுடைய இடத்திற்கு தயவு செய்து எடுத்து செல்ல வேண்டாம். இந்த திவ்ய நன்கொடை வாங்கியவுடன் பக்கத்தில் சென்று உட்கொண்டு செல்லுங்கள். Thank you.
நம்முடைய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் சிறப்பாக நமது 50 திருத்தலத்திலே பக்கத்துடையாக அதிபதியாக இருந்து இறைவன் ஆட்சி இறைவனுடைய அந்த மகிமையாக இறைவனுடைய மகிமைக்காக இறைவன் அழைத்துக் கொண்ட பேரவர் தந்தை ஜெபமாலை தந்தை அந்தோணி சுவாமிகளுடைய இறப்பு நினைவு திருப்பதியாக இந்த நாள் முழுவதுமாக எனவே தந்தைகளுக்காகவும் அவரை இருந்து வாழ்கின்ற மரணமாக ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பத்தினர் உற்சாகத்தினர் ஒவ்வொருவருக்கும் அவர்களை தெரிவித்துக் கொள்வதுடன் தந்தையுடைய ஆன்மா சாந்தியடையவும் அவருடைய இறப்பாற்றிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆறுதலாக இருக்கக்கூடியாக நாம் ஒவ்வொரு நாளும் தந்தையை நினைத்து நாம் ஜெபிப்போம். இந்த ஆலயம் இந்த திருத்தலம் அழகுற காட்சியளிக்கிறது என்றால் இத்துடைய பெருமையும் மகிமையுமாக இருக்கிறது என்றால் நமது தந்தையர்களுடைய அயராத உழைப்பு ஆன்மீக பணிதான். எனவே நமது ஜெபங்களில் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்துக் கொள்வோம். ஆன்மா என்றென்றும் என்னுடைய நித்திய இறைவனாட்சியை பெருமையாக நாம் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். நமக்காக கட்டளை கூறி அவர்களுக்காக நமது அஞ்சலியை செலுத்துவோம். ஆண்டவரின் நித்திய இறைவாட்சியை தந்தைகளுக்கு அளித்தருளும். இது திருவள்ளுவாடு 32ஆம் ஆண்டு வருகின்ற ஞாயிறு எடுக்கப்படுகின்ற தன்னார்வ காணிக்கை நிதியின் தொகை திருத்தந்தையை பராமரிப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்படும். எனவே தாராளமாக உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது பள்ளியில் சிறுவர்களுக்கு மறைகள் வகுப்புகள் நடைபெறவில்லை என்றாலும் திருவள்ளுவர் காலத்தில் முதல் காலத்திலிருந்து நமது பெரம்பூர் உயர்மறை மாவட்ட அளவிலே மறைகள் வகுப்புகள் நேரடியாக குழந்தைகளுக்கு நடைபெறும். எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த நேரடி வகுப்புகளில் பங்கு பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நமது பேராயர்கள் நமது சுற்றுப்பாட்டிலே பெற்றோர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அழைப்பு கொடுக்கிறார்கள். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் கவனமாக மிகச் சிறப்பாக 12 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட உங்கள் பிள்ளைகள் மீது கவனமுடன் இருக்க அழைப்பு கொடுக்கிறார் என்றால் இந்த காலமானது மிகவும் வேதனைக்குரிய பாவங்கள் நிறைந்த போதை பொருளுக்கும் இந்த சமூக தொடர்பு சாதனைகளுக்கும் அடிமையாகி போயிருக்கின்ற ஒரு காலம். எனவே அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பல நேரங்களிலே செய்தித்தாள்களை வாசிக்கிறோம்.
ஊடகங்களில் அவருடைய சீரழிவு பற்றி நாம் செய்தியாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே போதை பழக்கத்தினாலும் இந்த சமூகத்தினுடைய பாவங்களினாலும் சூழ்ச்சிகளினாலும் உங்கள் குழந்தைகள் வாழ்விட்டு விடாமல் கவனமாய் இறைவனுடைய தெய்வ பயத்தோடு அவர்களை வளர்க்க அவர்கள் மீது எப்பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்க நமது பேராயர் அவர்கள் தனது சுற்றுப்புற வழியாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனிப்பட்ட முறையிலே அழைத்து வருகிறார். வருகின்ற ஞாயிறு 15ஆம் தேதி உலக ஏழைகள் தினமாக அனுசரிக்க நமது திருத்தந்தை பிரான்சிஸ் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து வருகிறார். எனவே வருகின்ற ஞாயிறு ஆண்டின் 33ஆம் ஞாயிறை உலக ஏழைகள் தினமாக ஏற்படுத்தியுள்ளார். ஏழை குழந்தைகளின் கல்விக்காகவும் நோயற்றோருக்கு மருத்துவமும் உடல்நலற்றோருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்ய நாம் ஒவ்வொருவருக்கும் ஆதாரமாக நமக்கு தெரிந்தவர்களுக்கு நமக்கு அறிவுள்ளவர்களுக்கு நாம் வருவோம். சமீபத்தில் செய்யப்பட்ட இயேசு சபை சேர்ந்த அருட்தந்தை ஸ்டாம் சுவாமி அவர்களுக்காக அவருடைய விடுதலைக்காக சிறப்பாக ஜெபிக்குமாறு நமது பேராயர் அவர்கள் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பழைய அட்டவணைப்படி திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை திருப்பலிகள் தொடர்ந்து நடைபெறும். எனவே காலையில் மாலை திருப்பலி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை திருப்பலி 6 மணி ஆங்கிலத்தில் இருந்தது 6:15 நடைபெறும். 15 நிமிடம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. திங்கள் முதல் வெள்ளி வரை 6 மணி ஆங்கில திருப்பலி 6:15க்கும் 6:45 மணி தமிழ் திருப்பலி 7 மணிக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 9 மணிக்கு கன்னடத்திலும் 11 மணிக்கு தமிழிலும் திருப்பலி தொடர்ந்து நடைபெறும். மாலையிலே திருப்பலி நடைபெறாது. அதற்கு பதிலாக மாலையில் ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு திருச்செவ்வாயும் நற்கருணை ஆசீர்வாதத்தை சிறப்பாக உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து திருச்செவ்வாயை ஜெபிக்கப்படும். எனவே இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் பழைய அட்டவணைப்படி திருப்பலிகள் இனிமேல் தொடர்ந்து நடக்கும். ஒவ்வொரு நாளும் கொரோனா தாக்கம் சற்று குறையாக இருப்பதால் திருப்பலி வருகிற பொழுது கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். திருப்பலி போது கட்டாயம் தனிமனித இடைவெளியை கடைபிடிங்கள். கொரோனா விதிகளை பின்பற்றுவதுடன் நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் உதவுகிறீர்கள் என்ற எண்ணத்தோடு செயல்பட மேற்கொள்கிறோம். நாளை திங்கட்கிழமை 9ஆம் தேதி லாத்திரன் பேராலய அர்ப்பணித்தார். செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி திருத்தந்தை பெரிய விழா அவர்கள் நினைவு விழா. புதன்கிழமை 11ஆம் தேதி ஜூஸ் நகர் மாற்றி நினைவு விழா அன்று நமது திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பகுத்தந்தை அருட்தந்தை மாற்றிக்குமார் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். எனவே வருகின்ற புதன்கிழமை 11ஆம் தேதி தந்தையவர்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற திருப்பலிகளை சிறப்பாக நாம் கலந்து கொண்டு ஜெபிப்போம். தந்தை நாளிலே நாம் வாழ்த்துவோம். அவர்களுடன் நலத்தோடு நீட்டிய ஆய்வோடும் நினைவான மகிழ்ச்சியோடும் அவருடைய பணியை திருத்தலத்திற்கும் இந்த வட மாவட்டத்திற்கும் செய்ய இறைவனர்களையும் ஆசீர்வதிக்குமாறு வருகின்ற புதன்கிழமை 11ஆம் தேதி தந்தைக்காக நம்ம அதிபர்களாக சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். சனிக்கிழமை 14ஆம் தேதி குழந்தைகள் தினம். எனவே உங்கள் குழந்தைகளுக்காக சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெற்றோராக நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். அவர்களை ஆசீர்வதியுங்கள். கோலா தகவல் ராபர்ட்சன் உள்ள ஜோபோஸ் ஐடி நிறுவனம் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் மற்றும் வெல்டர் ஆகிய பணிகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். விருப்பமுள்ளவர்கள் அவருடைய அலுவலகத்தை நீங்கள் அணுகலாம். நமது திருத்தல பேராலயத்தில் தினமும் நடைபெறுகின்ற திருப்பணியில் வாசிக்க விரும்புகின்றவர்கள் உங்கள் பெயர்களை என்னிடம் நீங்கள் பதிவு செய்யலாம். இரண்டாவதாக இந்த பெயர்களை பதிவு செய்கின்றவர்கள் முதல் அவர்கள் நமது பங்கை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக திருப்பணிகளை பீட சிறுவர்களாக பீட பணியாளர்களாக சேர விரும்புகின்ற சிறுவர் குழந்தைகள் உங்களுடைய பெயர்களை என்னிடம் நீங்கள் கொடுக்குமாறு நான் ஒரு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். எழுந்து நாம் ஆரம்பிச்சுள்ளோம். நன்றி உமது புனித கொடைகளால் குற்றம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை அன்றாடம் நன்றி கூறுகின்றோம். இவ்வாறும் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வுகளை செய்கிறார்கள். எங்களாகிய பேச்சுப்படியான உண்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாத்து உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்களிலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசீர்வாதம் இறைவர்களாக தயாரிப்பும் விழிப்பும் எதிர்நோக்கு கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் தொடர அடிப்படையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஏதாவது புரியவில்லை என்றால் தனிப்பட்ட முறையிலே வந்து சந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் நமது பங்கு மக்களுக்காக 5-6 மாதங்களாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி இருக்கிறோம். எனக்கு பல தடவை இணைந்திருக்கிறீர்கள். நமது பங்கு மக்கள் இன்னும் அதில் இணையாக என்றால் நமது திருத்தலத்தை பற்றிய எல்லா அறிக்கைகளும் அறிவிப்புகளும் நேர மாற்றங்களும் எல்லாம் அதில் உங்களுக்கு வெளியிடப்படுகிறது. எனவே நமது பங்கு மக்கள் இந்த பசிலிக்காவை சேர்ந்த பங்கு மக்கள் வாட்ஸ்அப் அதில் இணையானவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை யாரும் உருவாயிடும் அல்லது நீங்கள் அல்லது நமது ஆபீஸ் கொடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். நமது அனைத்து அறிவிப்புகளும்